வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி பிரண்டை துவையல் பண்ணிடலாங்க. பிரண்டையை கட் பண்ணிங்க, நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இலை தனியாக எடுத்து வச்சிடணுங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, உளுந்து பருப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானலி ஒன்று வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. அதில் உளுந்து பருப்பு நல்லா 2 ஸ்பூன் போடணுங்க. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு 3 மிளகாய் அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கின பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டுங்க. வடைச்சட்டியில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு 4 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு 20 வெங்காயங்க, சின்ன வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. பொன்னிறமாக கண்ணாடி பார்த்து வணங்கிடணுங்க. நல்லா சுத்தம் பண்ணிங்க. நல்லா நார் எடுத்துடணும். இந்த பிரண்டையிலேன்னா கசக்குங்க. வெங்காயத்தை நல்லா இது பண்ணிவிட்டு பிரண்டையை சுத்தமாக நார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இது வெங்காயத்தில் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வணங்கணுங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். முக்கால்வாசி பாத்தில் எண்ணெயிலேயே வணங்கிடணுங்க. அதனோட இலையும் இதில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை இலையும் இதோட சேர்த்துக்கணுங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்கினோம்னா ரொம்ப நல்லதுங்க. இது உடம்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கை கால் வலிக்காதுங்க. முட்டி வலி, தேய்மானம் இதுக்கு எல்லாத்துக்குமே இது கேட்குங்க. வாத நோய்க்கு கூட இதில் நல்லா கேட்குங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அதில் 2 தக்காளி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டுங்க. அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளியோடு சேர்த்துங்க. தேங்காய் வந்துங்க, ஒரு 2 கீத்து தேங்காய் இதுலேயே போட்டு ஒரு கை கொத்தமல்லி தலையை போட்டு போடுங்க. அதோட சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லா வணக்கி விட்டு இறக்கி சூடாடணுன்னா மிக்சியில் அரைச்சிங்க வேறு பவுல் மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.